இன்னைக்கு என்னோட பெஞ்ச்மார்க் ஊட்டியோட டீ ஃபேக்ட்ரி பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டீ ஃபேக்ட்ரி டீ எக்ஸ்ப்ளோர் அப்படி என்னன்னாலுமே சொல்லிக்கலாம். டீ எப்படி உருவாகுது என்ன ஏது எல்லாமே அவங்க ஒரு வீடியோவாகவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உள்ள மிஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றதும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி டீயோட லீஃபை காய வைக்கிறாங்க, வெளியிலே காய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிஷினில் போடுறாங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் இந்த மாதிரி ஒரு பவுடராகவே வெளியில் வருது பாருங்கள். உள்ளேயே டீ டேஸ்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் சுகர் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நிறைய பேர் வாங்கி குடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டீயோட லீஃபை எடுத்துகிட்டு தராங்க. நம்மளும் அந்த மிஷினில் போடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே போட்டேன். இதெல்லாம் என்றைக்கோ வர எக்ஸ்பீரியன்ஸ் தானேங்க, எப்பயுமே நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லைங்க. ஸோ அதனால் இந்த லீஃபை தூக்கி நானும் உள்ளே போட்டேன். பாருங்கள் உள்ளே எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே போயிட்டு அந்த பக்கம் 1-2 கட்டாகி வருது. இப்போ அப்படியே ஒரு ப்ராசஸையும் பார்த்து பாருங்கள். அதிலே போர்டில் ஃபர்மெண்டேஷன், ட்ரையிங், அப்புறம் கிரைண்டிங் அதுமாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஆர்டர் படி நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்களாம், ஸ்டோரேஜ் பாக்ஸு. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு ஒன்று போட்டிருந்தாங்க. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டீக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்றதே நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நீங்களும் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்க, அவங்களுக்கும் இந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.